தீபாவளியையொட்டி இன்று முதல் 21ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் ஆய்வு. அதிக கட்டணம் வசூலித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. பீகார் தேர்தலில் கட்சிகளின் விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றிதழ் பெறுவது கட்டாயம். வேட்பாளர்கள் சமூக வலைதள கணக்கு விவரங்களை அளிக்கவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். மௌன அஞ்சலி செலுத்திய எம்எல்ஏக்கள். ஜி.கே. மணியை பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கக் கோரி சட்டப்பேரவை வளாகத்தில் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தர்ணா. கட்சியை பலவீனப்படுத்துவதை ஏற்க முடியாது என ஜி.கே. மணி பேட்டி. இந்த பலமான கட்சியை பலவீனப்படுத்துறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவரையா பின்னால தான் நிற்கணும். அவர் தான் தொடங்கினாரு, அவர் தான் நடத்தினாரு, அவர் வழியில் நிற்கிறதா எல்லாருக்கும் நல்லது. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் விசிக தலைவர் திருமாவளவன். சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்திப்பு. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மூப்பநாயுடன் நிபுணர்கள் சோதனையிட்ட நிலையில் புரளி என்பது உறுதி. பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொதுமக்கள் அந்த தொலைக்காட்சியில் கமெண்ட்ஸ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்றாங்க. இது ஒரு மோசமான நிகழ்ச்சி, இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி, தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை எதை குறித்து கவலை கொள்ளாமல் இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை தமிழ் சமூகம் அனுமதிக்க கூடாது. மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சமன். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஜாய் கிறிஸ்டல்டா அளித்த புகாரில் ஆணை. பாட்னா செல்லும் ரயிலில் திருப்பூரில் முன்பதிவு பெட்டியில் குவிந்த வடமாநில பயணிகள். முன்பதிவு செய்த பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் தவித்த வீடியோ. பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். அனைத்திந்திய இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. சென்னையில் இன்று தொடங்கும் மழை நாளை முதல் 4 நாட்களுக்கு தீவிரமாகும். தூத்துக்குடி தொடங்கி சென்னை வரை கடற்கரையோரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதியில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. காக்கிநாடு அருகே உள்ள புதுச்சேரி பகுதியான ஏனாமில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. கோயில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தவிக்கும் மக்கள். ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 நெருங்கும் தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதல் முறையாக 2 லட்சத்தை கடந்தது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரையும் கைப்பற்றியது. ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை 11வது முறையாக வெற்றிகரமாக சோதித்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். Booster landing burn shut down. 3 down to 2. Starship 10 நிமிடங்களுக்கு பின் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழ வைக்கப்பட்டது. வேலூரில் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையில் குளம் போல தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்காளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது.
வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே கிரீன் சர்க்கிள் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தை சுற்றியும் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகின்றனர். மழைநீரில் தத்தளித்தபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்று வருகின்றன. ஒரு சில இருசக்கர வாகனங்கள் தண்ணீரில் சிக்கி பழுதடைந்தன. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே சாலையில் தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்து நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 5 நாட்களாக பெய்த கனமழையால் 5000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாடாக்குடி, பருத்தியூர், விக்கிரபாண்டியம், சிதம்பரக்கோட்டகம், குருவாடி, அன்னுக்குடி, வேர்க்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் நடவு செய்து 20 நாட்களே ஆன நிலையில் தொடர் மழையால் வயல்கள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து கடல் போல காட்சியளிக்கிறது. கிளை வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் மழைநீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்த 25 நாள்லேயும் நல்ல பயிர் வந்து மறுபடியும் மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு 5000 ஏக்கர் எங்கள் பகுதியில் சுத்தமாக காலியாக போச்சு. தண்ணி வடிகிறதுக்கு வாய்க்காலெல்லாம் சீரமைக்கணும், அதுக்கான வழி இல்லை. ஒரு ஏக்கருக்கு 15000 ரூபா செலவாயிருக்கு. என்ன செய்கிறது? காலையிலேயும் அந்தலேயும் வடிகிறதுக்கு வடிகாலும் சரியில்லை. எப்படி வடிய போகுதுன்னு என்ன செய்கிறதுன்னு எல்லாம் கவலைக்காக இடமா இருக்குது சார். தூத்துக்குடி மாநகரில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. தூத்துக்குடி துறைமுக சாலை, சண்முகபுரம், லைன்ஸ் டவுன், அண்ணாநகர், முத்தையாபுரம் உள்ளிட்ட இடங்களில் காலை 10:30 மணி அளவில் சாரல் மழை பெய்த நிலையில் திடீரென்று கனமழை பொழிந்தது. புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட ஏனாமில் கனமழை கொட்டி வருகிறது. தொடர் மழையால் சாலைகள், தெருக்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்களுக்குள் வெள்ளம் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குரசம்பேட்டா கிராமத்தில் ஒரு வீட்டின் மீது திடீரென மின்னல் தாக்கியது. இதில் கான்கிரீட் தூண் உடைந்து விழுந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக தப்பினர். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் கடலில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களை நோக்கி மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இந்த மாவட்டங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என்றும் சிறு மேகக்கூட்டங்கள் கூட 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவை தரும் என்றும் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி முதல் சென்னை வரையிலான கடலோர மாவட்டங்களில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் தீபாவளி என்றும் மழை பொழியும் என்று கூறினார். நாள் முழுவதும் அந்த மாதிரி ஒரு பெரிய மழை இருக்காது. பட் விட்டு 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 பெய்யற மழை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம 18th பாக்குறோம். 19, 20 தீபாவளி அன்னைக்குமே இதே மாதிரி ஒரு விட்டு விட்டு பெய்யற கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக நம்ம 17ஆம் தேதி 18ஆம் தேதியில இருக்கிற அளவுக்கு அந்த மழை இருக்காது. பட் ஸ்டில் தீபாவளி அன்னைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். நார்மலா எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்தா தான் நமக்கு பிரச்சனை. இதுல ஒரு சில இடங்கள்ல ஏதாவது இடத்துல வந்து நமக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லுமே அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அதனால அவங்கவுங்க மக்கள் வந்து அவங்க பயணத்தை தொடர்ந்து தீபாவளி அப்ப சென்று வரலாம். அங்க மழை இருக்கும், சில இடத்துல கனமழையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்.
கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை காலை 9:30 மணிக்கு கூடியது. அப்போது முன்னாள் உறுப்பினர்கள் 8 பேர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும்